ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஜாயின்ட் பெயின், பேக் பெயின்லாம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு குத்தல் அரிசி எடுத்துருக்கிறேன். இது இல்லைன்னா இதுக்கு பதிலாக பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை எந்த வகையான புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். நவர அரிசின்னு ஒன்று கிடைக்கும், அது கிடச்சின்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு முழு ராகி கேழ்வரகு சேர்த்துக்கலாம். இதில் நிறைய கால்சியம் இருக்கிறனால எலும்போட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனால இரத்த சோகை வராமலும் தடுக்கும். அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். இதில் ஃபைபர், புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இது செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப்பில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு இல்லைன்னா அதுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் நிறைய புரதம், இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. இதில் எல்லா பொருட்களும் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரும்பயிறு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்போட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். உங்கள்கிட்ட முழு உளுந்து இல்லைன்னா உடைச்ச கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை சேர்த்துருக்கிறேன். கோதுமை ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தனியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். இதில் நிறையவே கால்சியம் இருக்குது. வளர பசங்களுக்கு அடிக்கடி இதை உணவுகளில் சேர்த்து கொடுங்க. ஆரோக்கியமான உறுதியான எலும்புக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு நல்ல மிளகு சேர்த்துருக்கிறேன். இதில் நான் எடுத்துருக்கிற பொருள் உங்கள்கிட்ட 1ஓ 2ஓ இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். இப்போ இது கூடவே முக்கியமாக நம்ம இதில் சேர்க்க போகிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால ஜாயின்ட் பெயின், பேக் பெயின்லாம் இது குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நமக்கு இதில் தேவையான பொருட்கள். இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா ஜீரகம், எள்ளு, நல்ல மிளகு இதை தனியாக வச்சிடலாம். மற்ற எல்லா பொருளையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுக்கலாம். ஓவர் நைட் ஊற வைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இங்கே 2 மணி நேரம் தான் ஊற வச்சு எடுக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருந்தோம்ல, இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். இதையுமே ஒரு 2 நேரம் கழுவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம சேனலில் வெந்தயத்தில் பண்ண வெந்தய லேகியம், வெந்தய பால் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஊறட்டும். அது மாதிரி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம்ல எள்ளு, ஜீரகம், நல்ல மிளகு, அது இப்போ நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், இது இருக்கட்டும். இப்போ நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஓரளவு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே குக்கரில் மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக நம்ம வெந்தயம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோடய சேர்த்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணியில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை சேர்த்து நம்ம செய்யணுங்கிறதுக்காக வேண்டி தான் தனியாக ஊற வச்சுருக்குறோம். இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம்ல ஜீரகம், நல்ல மிளகு, எள்ளு இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். நான் இங்கே 1/4 லிட்டர் கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வேண்டி 250 ml கப்பில் நல்லா ஃபுல்லாக மெஷர் பண்ணி 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய்லாம் எடுக்க வேண்டாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு
இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே அரைச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் விசில்லாம் நல்லா வந்ததுக்கப்புறமா நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஆஃப் பண்ணி நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அடி எதுவுமே பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு வெந்து வந்திருக்குதுன்னு. இப்போ இதை நம்ம அந்த கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். லைட்டாக இது சூடாகி வரது வரையும் நம்ம வச்சா போதும். இப்போ இதை நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதே அளவு தேங்காய் சேர்த்து இதிலேருந்து பால் எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுகள்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தக்கன நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இந்த கஞ்சோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கஞ்சை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 7 நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும். இந்த கஞ்சி பேர் மருத்துவ கஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஔஷத கஞ்சி அப்படின்னு சொல்லி கேரளா சைடில் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வந்து நவர அரிசி வச்சு செய்வாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு எடுத்துருக்குறோம். இதோட பயன்கள் கிடைக்க 7 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் வராமல் பாதுகாக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மழைக்காலங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். குக்கரில் வேக வச்சா கஞ்சி ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு சுக்கு மட்டும் இடித்து சேர்த்துருக்கிறேன். இந்த அளவு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரை நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் வேண்டாம், நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அந்த வெங்காயமும் எண்ணெயும் இதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்ப சூப்பரான கஞ்சி ரெடி. இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு துவையல் ரெசிபி பார்க்கலாம். அதுக்காக வேண்டி மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் சின்ன துண்டு சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவு அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 3 சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இங்கே குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். அதான் அந்த மாதிரி கலர் வித்தியாசமாக இருக்குது. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். இல்லைனா இது கூடவே காண துவையல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். காண துவையலோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு கஞ்சி ரெசிபியோட சேர்த்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் இல்லை ஐகார்டில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கஞ்சி. நல்லா சுட சுட இந்த மலைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பல சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதுவரை இது போல் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதோட பயன்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.